ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாகவே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து வத்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் வந்து ஃபஸ்ட்டு 2 டேஸாக வந்து ஒரு நல்ல பொண்ணு மாதிரி எஃபெக்ட் கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு போய் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணதில்லை, என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, இதுக்கப்புறம் வத்தல் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராசஸுமே காட்டுறேன். பிகாஸ் எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எங்கள் அம்மா சொன்னால் கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. இது குக்கிங் வ்ளாக் கிடையாது, ஜஸ்ட் ரேண்டம் வ்ளாக். எங்கள் அம்மா வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்றது சும்மா உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்படியே அதை விட முக்கியமாக எங்கள் வீட்டோட பேக்யார்டு உங்களுக்கு இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். பிகாஸ் அங்கே தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டோட பேக்யார்டு நீங்கள் பார்த்தே ஆகணும் இல்லைங்களா? இடமே இருக்காதுங்க, அதுதான் பெரிய ப்ராப்ளம். எங்கள் வீட்டு பேக்யார்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். ஈவினிங்கோ மார்னிங்கோ எப்போவுமே நாங்கள் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நிறைய ட்ரீஸ் இல்லை, எங்கள் அம்மா வச்சு மெயின்டைன் பண்ண முடியல. பிகாஸ் அவங்களுக்கு கம்பெனி இருக்குன்றதுனால நாங்கள் இப்போ வந்து வந்ததுலேருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன், இந்த குவாரண்டைன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பின்னாடி பயங்கரமாக நம்ம வந்து செடிலாம் வைக்கிறோம், பயங்கரமாக நம்ம வந்து கார்டனாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னி வரைக்கும் ஒன்றும் பண்ணல, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இருக்கிறது எங்கள் அம்மா வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். 2-3 செடி, குட்டி குட்டி செடி. முக்கியமான ஒரு விஐபி வந்து வத்தல் போட வராங்க. முதலில் வத்தல் மிக்ஸை ரெடி பண்ணுவோம். அடுத்தது இந்த ஜீரகத்தை இப்படி எடுத்துக்கொண்டு இப்படி தூவும். கரெக்டாக தான் தூரன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதை மிக்ஸ் செய்வோம். விட்டு இப்போ நம்ம மாவை எடுத்து இந்த புடவையில் ஊற்றிடணும். அவ்வளோதான், வத்தல் ரெடி. சாரி, இது காயணும். 2 days or 3 days காயணும். காஞ்சா வத்தல் ரெடி. என்னடா போட்டது அதுக்குள்ளே காஞ்சிருச்சான்னு நினைக்காதீங்க. இது 2 நாளுக்கு முன்னாடி போட்டது. இது வேணா காயில்னு நினைக்கிறேன். இன்னும் காய வைப்பாங்க டெய்லி சன் வந்ததுக்கப்புறம். வாவ், உடைச்சிட்டேன். ஓகே, ஸோ இனியோட vlog க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அடுத்து எங்கள் வீட்டில் ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவாங்க, அதை நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ அடுத்து இதே மாதிரி பயங்கரமான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய். Bye bye.